மணிமாலே பதில் ஒண்ணு சொன்னா தானே அடுத்த கேள்வியை கேட்க முடியும். அதுதான் நான் உங்களை பார்த்து யாருன்னு கேட்டிருக்கேன். இப்ப ஒரு ஆளை பார்த்து யாரு கேட்டா மறுபடியும் எடுத்துக்கிட்டு நீங்க யாரு கேட்பாங்க? அப்படி கிடையாது. சின்ன பிள்ளை கேட்டா ஒரு பெரிய மனுஷன் சொல்ல கத்துக்கிறாரு. நான் ஆரம்பத்திலே கேட்டுட்டேன்ல, கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரியா அப்படின்னு முற்றுப்புள்ளி நான் வச்சிருக்கிறேன். முற்றுப்புள்ளி தான் முடிவு. நான் கேள்வி கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க. சரி. ஏன்னா முற்றுப்புள்ளி என்பது அதோட முடிவு வச்சிருக்கோம். சரியா? அதனால நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். அடியில் ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா பிரம்மச்சாரி என்றால் அது என்னன்னு கேட்கிறீங்களா? ஆமா. அதோட தன்மை என்ன கேட்கிறீங்க? என்ன தன்மை? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூணு வித ஆசை வெறுத்த பண்ணா. மூணையும் முடிச்சு அர்த்தாச்சு. அறுத்து கொண்டாந்து உங்க வாயில வச்சாங்க. உடா தடுத்து முடிச்சவன். நானே தெளிவா சொல்றேன். என்ன இப்படி பேசுறீங்க? அப்ப என்ன வார்த்தை பேசுறீங்க? மச்சான் கங்கடப்பட்டு என்ன வார்த்தை பேசுற நீங்க? மூணு பிடிச்ச அர்த்தம் எங்களுக்கு கேட்கலாமா? உங்க பேரு யார்? பேரு உங்க பேரு நாரத மகரிஷி கேட்கிறாரு. என்னமோ என்ன கேட்கிறாரு? அவர் என்ன கேட்டாரு? என்ன என்ன சொன்னீங்க? சொன்னீங்க. அப்ப முதல் சூனா போட்டீங்க. அப்படி பேசுறாங்க. அப்படிதானே இப்ப கேட்டுச்சு. உங்களுக்கு அப்படியே தப்பாவே கேட்க. அது எப்படி என்ன எப்படி கேட்குதப்பா? நீங்க வார்த்தை வந்தானே சொல்ல முடியும். நீங்க நான் ஆமா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? எப்படி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அடியர் மேலூர்ல இருந்து வருகிறேன். மேலூர்ல மேல வாக்குறீங்களே தோப்பார். தோப்பாரா? நம்ம தோப்பார கூட ஜெயிப்பாரு. அது இல்லையா? அதோ பாருன்னா மேல இருக்குது. ஓ சுருக்குறீங்க. ஆமா. மேலோத்த சுருக்குனா மேலோத்த சுருக்குனா மேலூர். பூலோத்த சுருக்குனா பூலூர். வாயில இப்படி ஒரு வார்த்தை வருமா? எதுவாக நீங்க சுருக்குனா மட்டும் இனிக்குது. அப்படி சுருக்குனா கசக்குதா? எதை சுருக்கணுமோ அதை சுருக்கணும். சரியா? உங்க பேர்லாம் சுருக்கிற கூடாது. சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கா? இல்லப்பா. இல்லையா? நான் பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகலையா? ஆமையா. ஐயோ கல்யாணம் ஆகலையா? ஆமையா ஆமையா ஆமையா. ஏன்? அதாவது அந்த மூன்று வித ஆசை இல்லைன்னு சொன்னீங்களா? அதனால அந்த தன்மைக்கு உட்பட்டவனா. ஓ மூணு இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் மொட்டை குட்டை விழுந்ததே பேசக்கூடாது. என்ன? நான் மூன்று வித ஆசைக்கு தெளிவா சொல்லிட்டேன். அதான் மூணு மணி மூணு மணி என்ன அர்த்தத்தில் பேசுறேன்? நீங்க எப்படி மேலத்தை சுருக்குனீங்க அதே மாதிரி இதையும் நான் சுருக்கி பேசணும். மறுபடியும் மறுபடியும் சுருக்காதே. எல்லாத்தையுமே சுருக்காதையா. சூரியத்துல உள்ளத்து மொத்தத்தில் போற சுருக்கி போயிடும். கல்யாணம் கல்யாணம் அவங்க சொல்லி விளங்க வைக்கணும். தெரியா? கல்யாணம் ஆகல கிடையாது. பொம்பளை சமாச்சாரம் ஏற்பாடு பண்ண போறியா? சொல்லிக்கிட்டே திருப்பி கேட்டு
சரி சரி கோவப்படாது. இல்ல கோவப்படாது. உன் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. சங்கடப்படாதீங்க விடுங்க. சங்கடப்படாதுன்னா நானே ஆசைகளுக்கு அப்பாற்பட்டது தெளிவா சொல்லிட்டேன். ஏன் என்ன காரணம்? அப்புறம் மறுபடியும் ஆகலையா? எனக்கு அந்த கேட்டுக்கா சொல்றேன். நீ அப்ப கூட பேசிட்டு இருக்க பேசாம. எனக்கு அந்த 3 வித ஆசைகள் அந்த எண்ணமே இல்லை. எனக்கு இந்த எண்ணம் இல்லையா இல்ல அது இல்லையா? வச்சு ஒரு கணக்கு போடுறேன். எதை இருக்கா இல்லையா? எது கணக்கு போடுற? அது இருக்கா இல்லையா? ஒரு எச்சரிக்கிறேன், ரொம்ப கவனமா பேசுறது என்கிட்ட. அப்புறம் வேற மாதிரி பேச்ச கொடுத்தீங்கன்னா நான் மாறிடுவேன். சரி சரி இருக்கிற வரைக்கும் பூக்கடையா இருப்பேன். அப்புறம் வேற மாதிரி கூட நினைக்க கூடாது. சரி சரி சரி. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, எனக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. அந்த வரமுறைக்கு உட்பட்டு ரொம்ப ரொம்ப நான் கௌரவமா பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? அது இல்லையா எது இல்லைன்னு கேட்டேன். அந்த எண்ணம் இல்லையா? எதியா? அது நான் சொல்லி ஆரம்பத்தில் அந்த எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எண்ணம் இல்லையா அதை மறுபடியும் சொல்றேன். சரி விடுங்க. எதை விட சங்கடப்படுறிய? சரி விடுங்க. நான் ஏன் சங்கடப்பட போறேன்? அப்பா அம்மா நல்லா இருக்காளா? இப்படி கேள்வி நல்லா இப்ப எவ்வளவு தெளிவா பேசுறீங்க. இப்படி பேசுறேன் என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் முகம் எவ்வளவு சிரிச்சமா. ஆமா ஆமா உண்மையிலேயே அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏன் உங்களுக்கு இந்த பொம்பளாச்சு வரல? நான் கைப்பதனம் வாய்ப்பதனம் நான் ரொம்ப கண்ணியமா இருக்கிறேன். மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நான் எது தப்பா தெளிவா சொல்றேன். நான் எது தப்பா எதுவும் கேட்கிறேன் இல்லையா? அப்புறம் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லையா சொன்னேன் பொம்பளாச்சு ஏன் வரல, என்ன காரணம்? அப்படி ஒரு சின்ன சந்தேகம். மறுபடியும் சொல்லி கேட்கக்கூடாது, கடிக்க வாய்ப்பு இது. சரி சரி. எனக்கு அந்த நோக்கம் இல்ல. நோக்க முடியல. இல்ல பேசுமா பேசுமாடா சொல்லிட்டு இருக்க. திருப்பி நோக்கம் போவான். சங்கடப்படாது. நானே முடிச்சுட்டேன். அந்த ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவன், அந்த எண்ணம் இல்லை, அந்த நோக்கம் இல்லை அப்படின்னு அறவே வெறுத்தவன். சரி சரி சரி. உண்மையிலே உங்க சிரிப்பை பார்த்து எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி சிரிச்ச முகமும் சீதையுமா கொடுத்துருவா அந்த மாதிரி பேசுறேன். எங்க ஊர்ல ராஜீவ் நகர்ல உங்களை சந்திச்சதா அவ்வளவு மகிழ்ச்சி. நீங்க மேலோகவாசி, நாங்க பூலோகவாசி. எல்லாமே என்னுடைய நாட்டு மக்கள். எனக்கு நான் எத்தனை லோகங்களை பார்த்திருக்கேன். எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. எனக்கு அதை விட பெருமையா இருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே உங்களை சந்திச்சதுல அவ்வளவு மகிழ்ச்சி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கேட்டா சங்கடப்பட மாட்டீங்க. ஏன் இதுல சங்கடம் இருக்கு? நீங்க சிரிக்க, அதாவது நீங்க கேட்கறது நியாயமா கேட்டா முறையா கேட்டா அதுக்கு முறையா பேசல. நீங்க சிரிச்சமா இருக்கிறதுனால கேட்கிறேன். சபா சபா. எது படுத்து நம்ம மாடு வீடு மீச்சிருச்சா? என்ன சொன்ன? ஆடு எங்க உங்க நடு வீட்டுக்குள்ள முடிச்சுட்டு முட்டா போய் ஏன்னா ஆசைகள் சொல்லிட்டு மாடு எதுல முடிச்சுட்டு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நம்ம நாட்டு பழமொழி. எப்படி? கோழி முஞ்சு குஞ்சு சாரமாயா? உங்க குஞ்சு தான் இன்னைக்கு ராஜீவ் நகர்ல செத்துருச்சு. இந்த குஞ்சு இருந்தான்னா இல்லாட்டா அதுக்கு நாய்க்கு தூக்கி போடுங்க. வேலை செய்யாத குஞ்சு எதுக்கு உள்ள கிடக்குது? தேவையே கிடையாது. இதுக்கு வேற குஞ்சு, இதுக்கு வேற துணுமணி வேற வெக்கம் இல்லாம ஊரே சிரிக்குது. அங்க இருந்து வந்துட்டாரு மேல வந்து உன்னை படுத்து ஓட நான் அடிச்சுக்கேன். வெக்கம் இல்ல. ஒரு நாரத மகிழ்ச்சிட்டு கேட்கிறேன். நீங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க உட்காந்து. நல்ல மனுஷங்கிற பேசுற இருந்தா 3 முள்ள பேசுறான். கல்யாணம் பண்ண துப்பு இல்ல. அங்க இருந்து வந்துட்டு கூட்டியாந்து விட்ட மாதிரி ஏற்பாடு பண்ண மாதிரி பேசிட்டு எதுக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் பண்ணுங்க. பிரச்சனை விடுங்க. அப்பா நல்லா இருக்காரு. கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு. முதல்ல எங்க அம்மா விசாரிச்சாரு, இப்ப அப்பா கேட்கறீங்க. அப்படி இருக்கு நீங்க நல்லா விசாரிக்கலாம். அப்பா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, அண்ணன் நல்லா இருக்காங்களா, சொந்த அப்படி கேட்டது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நல்லா இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள எதுக்கு தேவை? ஆமா ஆமா விஷயத்த பல விஷயம் நாட்டுல எத்தனை விஷயங்கள் நம்ம பேசுறது. ஆமா இதை போட்டுக்கிட்டு எதுக்கு போய் பேசிக்க? மனசுல இருந்து பொம்பளாசு இல்லாம ஒதுக்கிட்டீங்க. ஆமா அதான் உண்மை. எப்பொழுதுமே அந்த ஆசைகளை ஒதுக்கி ஒண்ணு தெரியுமா? ஆசை இல்லாதவன் அரை மனிதன். மனிதனுக்கே ஆசை இருக்கும் போது அதை காட்டி எல்லாருக்குமே பொதுவா இறைவன் படைப்புல எல்லா ஜீவன்களுக்கும் ஆசை என்பது பொதுவான நியதி. அதை மறுக்க முடியாது. ஆனா அப்பப்ப நாங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருப்போம். இப்போதைக்கு என்னது இந்த அவதாரம் அப்படி இருக்கு இல்லையா? நீங்களா ஒதுக்கி இருக்கீங்களா, அதுவா ஒதுங்கி ஓரமா கிடக்குதா? எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க, எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. நான் கேட்கிறேன், உரமா ஒதுங்கி கிடக்காது ஓரமா கிடக்கா இல்ல ஒதுக்கி வச்சு கேட்கறீங்க? வேலைக்காரன் ஜாம வெளியில கிடந்தானா உள்ள கிடந்த உனக்கு என்ன வேலை பார்த்துட்டு போய் உங்க சாமி எப்படி கிடக்கு? எடுத்து காட்டவா? சரி விடுங்க விடுங்க.
சரி, அப்பா என்ன வேலை பார்க்கிறாரு சாமி? இது பண்றாரு, படைக்கிறாரு. சாமி பேச்சு பேச்சா இருக்கணும். சரி சரி பேச்சு பேச்சா இருக்கணும். கை போடுறது எனக்கு பிடிக்காது. நீங்களே பருதானே போட்டுக்கிட்டு நீ தானே பண்ற. சரி இது வரைக்கும் எந்த பொம்பளையும் செஞ்சதில்ல. சரி ஐயா கல்யாணம் கல்யாணத்தை பத்தி கேக்குறேன். சரி கொண்டு கூட்டு வா, செஞ்சிருவோம் பண்ண என்ன கூட்டு வாடா. எப்படி பொம்பளை கூட்டி வாடுறேன்ல, கூட கூட்டு வாடா. சரிங்களா? அதே குட்டை கொட்ட குளிமகன முட்டாள் அப்படி சொல்ற அந்த கதையை போச்சா? சரி நான் வேணா வேணும் வலிக்கு தள்ளி போக போக வரும் நினைச்சேன். இப்ப கூட்டி வா, போ அந்த வேலையை பார்க்க முதல்ல. சரி வர சொல்லியா? வர சொல்றேன். அப்புறம் முடியுமா? வர சொல்றேன் பேசாம இருக்க. எங்க இருந்து வர்றீங்க? மேல சொல்லுங்க. அதே சொல்லிட்டு இல்ல தேவலோகம். அங்க இருந்து வந்தியல? ஆமா. எங்க தூங்கிட்டு வந்தியா? எதுல? எங்க படுத்துட்டு வந்தியா? நான் படுப்பது கிடையாது. படுத்து தூங்கிட்டு வந்திருக்கியா? யார அடிக்கும் தூக்கம் இல்லடா. என்ன தூங்காத வேண்டாம். சாப்பிட ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கங்க. என்ன? உண்டவனுக்கும் தொண்டருக்கும் உண்டு. சரி. ஒரு மனிதனாகப்பட்டவன் எந்த ஜீவனம் இருந்தாலும் சாப்பிட்டாலே தூக்கம் வரும். நான் சாப்பிடுவதே கிடையாது. அப்புறம் எனக்கு தூக்கம் வரும். ஓய்வின்றி உழைக்கக்கூடியவனே ஊருக்கு உழைப்பவனே உலக சுற்று வாடி பண்ணிடுவாங்க. காரணம் இல்லாம சொல்லுவானா? பொய்யா சொல்றானே. பொய்ய எதுவுமே நான் பேச மாட்டேன். நானே தூங்க மாட்டேன்றதுக்கு காரணத்தை சொல்லிட்டு நான் தூங்கி இருக்கு. நீ எப்படி சொல்ற? ஏதாச்சும் ஆதாரம் இருக்குல்ல? ஆதாரம் இருக்கா? உண்ணி சரியான உண்ணி முரட்டு உண்ணி ரத்தத்தை குடிச்சு கிடக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறைவன் படைத்த நீதி. அந்த இறைவன் படைத்தது உடல் அங்கங்களிலே இருக்கக்கூடியது மார்பு என்ற பட்சம் எல்லா ஜீவனுக்கு இருக்கு. ஆம்பளைக்கு இருக்கு, பொம்பளைக்கு இருக்கு. இதை போய் உண்ணிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் வெக்கம் இல்லாம. நல்ல வேலை மேல பார்த்ததுனால உண்ணி இல்ல, கீழே பார்த்தா மேல பார்த்தா கீழே பார்த்தா ஏதாவது வாய்ப்பு வந்து சுறுசுப்பா சொல்லிருப்பானேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மேல பார்த்தா உண்ணி, கீழே பார்த்தா நீ சொன்னாலும் சொல்லுவடான்னு சொல்ல வந்தி. சரி சரி உண்மையிலே உங்க வசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேல பார்த்தா உண்ணி, கீழே பார்த்தா உங்களுக்கு எதுவும் தேவையா இருக்கா? தேவையானு கேட்கிறேன். உண்மையிலே உங்கள்கிட்ட பிடிச்ச வசனமே அதுதான். அதுக்கு தானே நீ இந்த வார்த்தையை தொட்டதே. நீ மேல பார்த்தா வேணுமாயா? இல்ல அந்த வார்த்தைக்கு பதில் வேணுமான்னு கேட்கிறேன். சரி விடுங்க, அதை பிரச்சனை விடுவா. நடந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷம். ஆமா சாமி, இந்த கட்டை எனக்கு நாளைக்கு தாரியா ராஜேந்திரனுக்கு காய அடிக்கணும். இது அந்த கட்டையா? இது பாட்டுக்கு தாள வைக்கக்கூடிய கட்டையா? எதுல பிடிச்சா அடிக்கிறீங்க? கையில தான். எப்ப வேணா அடிப்பீங்க? நினைப்போற போது. நினைப்போற? ஆமா. கேட்டா சங்கடப்பட மாட்டேன். இல்ல நீ சங்கடமா, எனக்கு ஒண்ணும் சங்கடம் கிடையாது. எப்படி வீட்டுல உட்காந்து அடிப்பீங்களா காட்ட பக்கம் போயிருக்கீங்களா? அது முடியா போய் பேரு செய்யற வேலை. உட்காந்துட்டு செய்யறேன் பாரு, அது ஓரளவு பிடிச்சவன். சரி. படுத்துட்டு செய்யறேன் பாரு, அது முடியா பிடிப்பேன். நான் நடந்துகிட்டே அடிப்பேன். எப்படி ஒரு கையிலேயே அடிச்சுக்கிறேன்? மாத்தி மாத்தி சௌரியம் கிடைக்க போல அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதத்தையும் சொல்லி என் பாட்டுக்குன்னு என் பாட்டுக்கு அடிப்பேன். யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். ரொம்ப எங்க காடுகார மேடு அவனுடைய எல்லாத்துக்கும் கூட அடிக்கிற தகுதி எனக்கு இருக்கு. ரொம்ப அடிக்காத உடம்பு இதா இது. அதெல்லாம் பாரு, இன்றும் இளமையில நாங்கெல்லாம் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு இருக்கக்கூடிய பஞ்ச நிலைகள் கிடந்தவன். என்னைக்கு இப்படித்தான் இருப்பான். நல்லா இருக்கு. இந்த அடியை குறைச்சேன்னா உங்களுக்கு தன்னால கல்யாணம் ஆயிடும். ஏப்பா அடியே அடிச்சுக்கிட்டு பொம்பளை நினைப்பு இல்லாம தெரியா? எந்த அடியை சொல்ற? இந்த கட்டைய எதுல பிடிச்சா அடிக்கிறீங்க? கையில தான். கையில எப்படி அடிக்கிறீங்க? பாடமொழி அடிக்க சும்மா அப்படி அடிக்கப்படாது. நல்லா சொல்லி விட்டுட்டு இப்படி அடிக்கிறது எனக்கு அந்த பழக்கம் இல்ல. நீ வேணா அடிச்சு காட்டு. காலையில வேண்டாம் போது சொல்றேன். அதுக்கும் தயாரிப்பீங்க தெரியும். எதுக்கும் தயாரிச்சா? சரி இருக்கட்டும். சரி சார், ஏன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு கிடைக்கிற ஒத்து கூடுறாங்க. நீ கை வேலை வாக்குறத பெரிய ஆளா இருக்கீங்க இல்லையா? அந்த வேலையை சொல்றீங்க. ஆமா சார். அதனால இப்ப இந்த இடத்துல நான் ரொம்ப சத்தம் கிடைச்சேன். ஆமா. ஆலோசம் 2 பெண்கள் பாடியது யார்? ஒண்ணு வள்ளி, இன்னொன்னு யாரு சப்பட்டை. சப்பட்டை ஒரு காலத்துல நல்லா உருண்டியா இருந்துச்சு. எது? முகத்தே. முகமா? கண்டால எத்தனை பேர் அடிச்சாங்களே பூரா சப்பட்டி ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஓன் அடிச்சது உனக்கே தெரியலையா? நல்லா இருக்கு சாமி. மேலத்துல இருந்து வந்தது வந்தீங்க. வரிசை வந்துட்டு இருக்காங்க. உங்க ஊராவே சப்பட்டி பூரா அந்த லிஸ்ட்ல ஊரா இருந்தேன். அப்படியா? சப்பட்டி ஆக்கின ஊரா போயிருந்தேன். சரி, பெண்ணு சப்பட்டை எங்க இருக்கு? நீங்க என்ன சரியா நான் வர சொல்றேன். வர சொல்லுங்க. சரிங்களா? ஒரு வர சொல்றேன். ஒரு 500 ரூபாய் இருந்தா போடுங்க. எப்படி என்ன கேக்குறீங்க? 500 ரூபாய்.
இவர் யார் இப்படி வர்றாரு கடைசியா எச்சு இழைச்சு போய் இவரெல்லாம் இல்ல அதுல இவர் இல்ல அவங்க 3 பேர் மட்டும்தான். ஓஹோ சும்மா பளபளப்பா பல்பா இருக்க ஆளுகளுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களா உங்க பேச்சது பாத்துங்க உனக்கு பேசினா பிடிக்காது. ஒரு 500 ரூபாய் கொடுங்க. எதுக்கு ஆனாலும் உனக்கு தர சொல்றேன். சரி எதுக்குன்னு கேட்கும் பொழுது குறைச்சு ஒரு 100 ரூபாய் போட்டுக்கிட்டேன். எதுக்கு நான் பணம் தருவேன் உனக்கு 400 ரூபாய் தானே மினிமம் கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயா சரி 250 250 கொடுங்கய்யா. என்னடா தவணைக்கார மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. நான் உனக்கு கடன் பணம் தரணும் முன்ன வாங்கிருக்கணும். நம்மளுக்கு அடிக்கடி பிரச்சனை வேண்டாம். ஒரு 400 ரூபாய் தரீங்க 100 ரூபாய் கொடுங்க. மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இப்படி எனக்கு காசு போன எதுவுமே இல்லடா. என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்க. 50 கொடுங்க. என்னடா பிரச்சனை வேண்டாம். 20 ரூபாய் டீ குடிக்காது கொடுங்க. இவ்வளவு கீர்த்தனமா போயிட்டாங்க. எதுக்கு தான் பணம் இவ்வளவு கேட்கிற விவரத்தை சொல்ல மாட்டானியா. ஐயா நான் ரொம்ப பேச விரும்பல. அடிச்சு கப்பாங்க சொல்லாத கதைகள் இருக்கு. ஒரு 5 ரூபாய் பட்டாணி வாங்க நல்லா இருக்கு. சீக்கிரமா தின்றுவேன். ஒரு முறை ஊறிக்கிட்டே இருக்க மாதிரி கல்பனா கடவுளை போயிட்டு வாங்க தாண்டி நல்லா இருக்குங்க. ஊரை வச்சு சாப்பிடலாம். உன் வீடு வர வரைக்கும் ஊரை வச்சிருக்கலாம். சரிமா தெரியுமா? நீ போயிட்டு சொல்றேன். வாடா செல்லம். நம்மள ஆளை மிரட்டிட்டவர்க்க முடி பிடிச்சு விட்டுருக்கேன். நறுக்குன்னு சரி சாமி கொஞ்சம் அதுல இருந்து நழுவுறாரு. நீதான் கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நழுவாம கப்புன்னு பிடிச்சுக்கணும். நீ
விட்டான் தேவலக வாசி. பாருங்க ஐயா சாமி வாங்க நீ ஏறிட்டு போகாம இங்க நில்லுங்க உங்களை கட்டா ஏறிடுறது சாமின்றதே மறந்துடுறது. ஆசீர்வாதம் பண்ணுச்சு அது அங்க செய்யறதெல்லாம் இங்க வந்து செய்யப்படாது பேச போறோம் இப்போ நீ தேவையெல்லாம் பேசுவேன் அது இருக்கா இல்லையா? இடங்கள் இடங்கள் அப்புறம் அப்படி இல்லை முன்னாடி முன்னாடி எடுத்தா வலிக்கு இங்கேடியா முன்னாடி சாமி கிட்ட ஏன் கோவப்படுற? எவ்வளவு பவ்யமா சாமி சொல்றாரு. பொறுமையான சாமியா? இவர் பவ்யத்தை பத்தி உனக்கு தெரியாது சொல்லு அப்புறம் உனக்கு தெரியும் வருது சாமி. ஏன் சாமி இன்னும் ஊதுதா? அந்த பையனுக்கு இந்த பிள்ளை நல்ல தெளிவான பிள்ளையா இருக்கே, விவரமா பேசுற, அமைதியா பேசுறது பார்த்தீங்களா? நைவா நைவா இல்ல தன் நான் வந்துருச்சுல இல்லத்தை நாடி வந்திருந்தேன். வாயை திறந்து அப்படி அடிக்குது இல்லத்தை நாடி வந்திருந்தேன். அறுவை வயசோட ஒண்ணு வச்சிருக்கோம். வந்திருப்பது காட்டுக்குள்ள இப்ப என்ன வந்தது வந்தீங்க. நல்லா இருங்க சாப்பிட்டு கீப்புட்டு போங்க. தண்ணிய கிண்ணிய குடிச்சிட்டு போங்க. ஏன்னு ஏடா தண்ணியை கிண்ணியாடு குறுக்கான சொல்ல வந்த கோவம் வந்துச்சு உனக்கு நான் கோவப்படாத. சொல்ல நீ கோவப்பட்டீங்களா அவளை சொன்னா அவளை போட்டு ஏறுங்க என்னைய போட்டு சாமி எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கய்யா சாப்பிட்டு சரி ம். சாப்பிட்டு சரி ஆ. இந்த கீ பூட்டு சொல்றாங்களே எந்த பூட்டு? அது தெரியாது உங்களுக்கு தெரியாது. அத்தியார நீங்க கேளுங்க இந்த விஷயத்த எனக்கு பிடிச்ச சந்தை வந்துச்சு சரி. ஒரு நாள் என்ன பரமக்குடி சந்தையில சரி. மாடு வாங்க போறேன்னு சொல்லி சரி. ஒருத்தர் மாடு வாங்க போயிட்டேன் சரி. போயிட்டு முதுகுத்து போற வழியில நம்ம திருவரங்கத்துல சரி. சொந்தக்காரங்க இருக்காங்க மாடை ஒட்டிட்டே போனோமே ம். நம்ம அன்னை வீடு பக்கத்துல இருக்கு சரி. அங்க ஒரு ரிட்டர்ன் பண்ணி சாப்பிட்டு போலாம்னு சொல்லி மாடை கட்டி போட்டு விட்டு சாப்பாடு சாப்பிடலாமேன்னு சொல்லி போனேன். அந்த நேரம் பார்த்து அண்ணங்காரன் வெளியூர்ல போயிட்டான். வெளியூருக்கு அதை வேலை சரி. போயிட்டேன். அண்ணி மட்டும் இருந்திருக்காங்க. உங்க சொன்ன மாதிரி அண்ணி கிண்ணி அண்ணி இல்லையா? அந்த அண்ணி மட்டும் இருந்திருக்காங்க. என்ன அப்படி என்னைக்கு வராத குழந்தைனார் வந்துட்டாரு இப்படி வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி வாங்க அப்படி இருந்து சாப்பிட்டு வாங்க குழந்தை வந்துட்டீங்க கொஞ்சம் பொறுங்க எதை என்னால முடிஞ்சதை ஆக்கி தரேன் சாப்பிட்டு கிப்பிட்டு போட்டு போங்க அப்படின்ட்டாங்க. சாப்பிட்டு போங்கன்ற ஒட்டி இவர் என்ன பண்ணாரு இந்த மாவு படக்குன்னு ஆத்திரத்துக்கு என்ன செய்யலாம் படக்குன்னு ஒரு சாதத்தை சமைச்சு ஒரு ரசத்தை வச்சு ஒரு துவையில இருக்கு ரெண்டு பட்டவத்தை வந்து கொடுத்துட்டாங்க. சரி. அவன் பசியில வந்து பட்டமாக இருக்கிறது எப்படி இருக்கு பழைய சொத்து கூட அமிர்தமா இருக்கு. அப்படி சாப்பிட்டு விட்டேன். சாப்பிட்டு விட்டு மசங்க நேரம் ஆயிடுச்சு. வடக்கு மாட்டை விட்டு போன கிளம்பணும்ல. இவன் திண்ணையில குத்த வச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க மாடையும் ஒட்டி போகல ஆ. மதனியாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஆ. இவன் இப்படி குத்த வச்சுக்கிட்டே உட்கார்ந்து அட, எதை சாப்பிட்டேன்னா கிளம்ப வேண்டியதானே? அப்பத்தையும் சந்தேகம் வந்துட்டு கேட்டான் நான் அண்ணிட்டாத்து என்ன கொண்டுனாரே வீட்டு பக்கம் போகாம நான் புறப்படாம இருக்கிறீங்க கேட்கும் போது அண்ணியார நீங்க ரெண்டு சொன்னீங்க ஒண்ணு முடிஞ்சிருச்சு நான் ஒண்ணுக்காக உட்காந்துருக்கேன். நீங்க ரெண்ட கேட்டீங்க நான் ஒண்ணு முடிச்சுட்டு ஒண்ணுக்காக உட்காந்துருக்கேன். என்னன்னு சொல்லுங்க சாப்பிட்டு கீ போட்டுட்டீங்க சாப்பிட்டு இப்ப கீ போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. கடைசி கீ போட்டுக்கிட்டே ரெடி பண்ணிருக்காங்க. அது பத்தியா வெக்கம் கட்ட மூடி அக்கம் பக்கம் பார்க்காம சித்தப்பன குடிச்சாலும் கட்டி பிடிச்சாலும் அந்த மாதிரி இப்படி பொத்திக்கிறாங்க. அதுக்கு குளிரு இதுலதான் அள்ளி இருக்கு. நம்ம கம்பெனி எந்த இருப்பாரு அப்புறம் நீங்க அந்த கம்பெனி தானா? என்ன ஆட்டாது அட சாமி, அவங்க கம்பெனிக்கு சின்ன என்ன சின்ன முடியலுங்க? என்ன சொன்னா சின்ன சரி கோமைய நீங்க நான் கேட்கிறேன் நான் உன்னை வாழ்த்தன்னு நினைச்சேன் நீ வரவே பண்ணல நீ தானே வர நீ வரக்கூடாது அது வருது அது என்னன்னு தெரியல சாமி. 2 வருஷமாவே இப்படி வருது. நிலக்காயிடு நீர நல்ல நீரம் நெஞ்சு பாயிடு தூக்க வல்லமா தூக்கி ஆறு. என்ன கோச்சிட்டே உள்ள வராரு? கட்டி போடிடா கண்ணால கட்டபடி கட்டி போடிடா.
பண்ண போற அடி எந்த இடத்தில் சுகமில்லை அதிகம் அந்த இடத்தில் நத்தை குடிப்பேன். என்ன எலி பிடிக்கிற மாட்டேங்கிறாங்க. என்ன சாமி இப்படி விரட்டிட்டியா? நண்டு பிடிக்கலான்னு பார்த்தா பெரிய தண்டாரா சரி பெரிய தட்டாச்சா? உடனே உனக்கு எச்சி உரியுமே. சரி சரி வாங்க. சாமி என்ன சுத்தம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு கூட இருக்கு. ஓசில ஒரு தனி கல்யாணம். ஆமா உலக தெரியாத மனுஷன் பாவா எப்படி என்ன பண்றது? தங்கச்சி செல்லாம் தங்கச்சி சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா புரியாதானந்தம் 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 பூதாடும் தேவத்தினால சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. அப்படி தீர்மானம் கொடுக்கணும். ஒரு சில பேர் அவசர தீர்மானம் வச்சுக்கிறாரு. நீ அப்படியே என்னமா பண்ண போற நடிப்ப. என்னம்மா என்ன பண்ண அந்த பட்டி இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி போட்டு இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அது மட்டும்தான் பண்ணுவேன். நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. பாவம் அந்த பிள்ளை முன்னே எனக்கு வருது பாரு. சரி 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 இருக்கட்டும். நாரத மகாமுனிவர் தேவலோகத்தில் சென்றிருக்கிறார். யாரு கலைபாபு? யார் கலைபாபா? நாரதா? நாரத மகாமுனிவர் கலைபாபு இல்ல. வரல அவர் இல்ல. சரி வண்டி வேணும் மைய அவருக்கு. அப்படியா? சரி வாங்கய்யா. சுவாமி அடியவள் வந்துட்டு முத்துராஜ் நல்லா இருக்காப்லையா?